எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் அம்மாவோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு குக்கு வித் கோமாளியில் மலாய் கேக் பண்ணியிருந்தாங்க. அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் அரை கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். கூடவே அரை கப் அளவு பவுடர் சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபில்டரில் 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், கூடவே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து இது நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். திரும்பவும் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே 10 ml சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட அரை கப் அளவு பால் சேர்த்துட்டு இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிக்கலாம். இதை நம்ம நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். இங்க ஒரு கடாயை ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கோம். இது மாதிரி ஒரு ஸ்டாண்டை வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை அதில் வச்சிடலாம். இது மேலே ஒரு மூடியை வச்சு 45 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள நாம மலாய் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன்ல 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். பால் சூடேறினதும் 2 ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். கூடவே குங்குமப்பூவும் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் சூடேறி பாலாடை வரும்போது அது ஓரத்துக்கு தள்ளி விட்டுடலாம். இது போல பால் பாதி அளவு வர்ற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். நம்மளோட பால் பாதி அளவு ஆயிடுச்சு. நாம் இந்த பாலாடைய உள்ளே தள்ளி விட்டுடலாம். நம்ம மலாய் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் ஒரு பிக் வச்சு செக் பண்ணிக்கலாம். நம்மளோட கேக் நல்லா வெந்துருச்சு. இதை நாம் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கேக் மலாயில் ஊறக்காக ஃபோர்க் வச்சு குத்தி விட்டுக்கலாம். அடுத்து இது மேல நம்மளோட மலாயை சேர்த்துக்கலாம். இது மேல கொஞ்சமா நட்ஸ் தூவிக்கலாம். மேல கொஞ்சமா சாஃப்ரான் தூவிக்கலாம். நம்ம மலாய் கேக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டாக இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என் வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.